அவினாசிலிங்கனார் நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் இசைத்துறை பேராசிரியராக பணியாற்றி தன்னுடைய ஆக சிறந்த பங்களிப்பின் மூலமாக ஜனாதிபதி குடியரசுத் தலைவருடைய விருதினை பெற்றிருந்தும் கூட அதையெல்லாம் விட மானம் என்பது எல்லாத்தையும் விட பெரியது என்று கருதி அது இதுல ஒரு சிறப்பு என்ன தெரியுங்களா? இந்த செய்தி கொஞ்சம் சொல்லிதான் ஆகணும். அம்மா அவர்கள் விருப்ப ஓய்வு பெறுவதற்கான ஒரு முடிவினை எடுக்கிறார்கள். அம்மா அவர்களுடைய துணைவர் நம்முடைய ஆவா கல்லூரியினுடைய தமிழ் உயராய்வுத்துறை தலைவர் அவர்கள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2 பேராசிரியர் பெருமக்கள் ஒரு மாத ஊதியம் வாங்கினாங்கன்னா எவ்வளவு வரும்ன்றதை கொஞ்சம் கருதி பாருங்க. 2 பெருமக்கள் 2 பேராசிரியர்கள் மாத ஊதியம் வாங்கினால் எப்படி இருக்கும் பாருங்க. ஆனால் மாத ஊதியத்தை விட மானம் பெரிது என்ற ஒரு நிலை வருகின்ற பொழுது உன்னுடைய மன நிம்மதியே எனக்கு முக்கியம் என்று சொல்லி வேலையை உதறி தள்ளிவிட்டு வா என்று சொன்ன பெருமைக்குரியவர் நம்முடைய ஐயா சு தமிழ்வளவர்கள். இப்படிப்பட்ட கணவர்கள் கிடைப்பது என்பது அரிதான ஒன்று. அப்படிப்பட்ட கணவருக்கு ஆக சிறந்த மனைவியாக விளங்கி வருகின்ற ஏழிசை இசை ஆய்வகத்தினுடைய இயக்குனர் எங்கள் வணக்கத்திற்கும் போடுவதற்கும் உரிய அம்மா ராச கலைமணி அவர்கள் அன்போடு விருதுக்காக அழைக்கப்படுகிறார். அவர்களுக்கான மதிப்பறை வழங்கும் பொருட்டு அன்பு தங்கை மீனாட்சி அவர்கள் மதிப்பறை வழங்குமாறு அழைக்கப்படுகிறார். அன்னை தமிழே, அருந்தமிழே, முன்னை தமிழே, முத்தமிழே, உன்னை வணங்குகிறேன். ஆன்றோர் உள்ளிட்ட அவையோர் அனைவருக்கும் என்னுடைய அகங்கனிந்த வணக்கங்களையும் உலக தாய்மொழி நாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் காவலர், தாய்மொழி காவலர் விருது பெறும் சான்றோர்களை அறிமுகம் செய்ய வாய்ப்பளித்த மயிலாடுதுறை தமிழ்ச்சங்கத்துக்கு எனது அகங்கனிந்த நன்றிகள். முதல் விருது இசைத்தமிழுக்கு. மயிலாடுதுறை தமிழ்ச்சங்கம் பெருமையுடன் வழங்கும் தாய்மொழி காவலர் விருது பெறும் தமிழ் சான்றோர்களில் நாம் முதலாவதாக அறிமுகம் செய்ய இருப்பவர் மயிலாடுதுறை மூங்கில் தோட்டத்தில் செயல்பட்டு வரும் ஏழிசை இசை ஆய்வகத்தின் இயக்குனரும் முன்னை இசை பேராசிரியருமான முனைவர் ராச கலைவாணி அம்மா அவர்கள். அம்மா பாரதி ஓர் இசை களஞ்சியம், சங்க இலக்கியத்தில் இசை, தொல்காப்பியத்தில் இசை தொன்மையும் தொடர்ச்சியும், சிலப்பதிகார ஆடலரங்க மரபுகள், சிலப்பதிகாரத்தில் இசை கருவிகள், நாட்டு நலத்திட்ட பாடல்கள் முதலான 15 நூல்களை தமிழ் உலகுக்கு படைத்தளித்தவர். இவர்தம் சங்க இலக்கியத்தில் இசை என்ற நூல் 2005ஆம் ஆண்டு பாரத ஸ்டேட் வங்கி வழங்கும் சிறந்த நூலுக்கான பரிசு பெற்றதை பெருமையுடன் நினைவு கூறுகிறேன். அறிவொளி இயக்க விழிப்புணர்வு பாடல்கள், பாரதி பாடல்கள், சங்க பாடல்கள், செவ்விலக்கிய பாடல்கள், நாட்டு நலத்திட்ட பாடல்கள் என பல்வேறு இசை தகடுகளால் எளிய மக்களிடம் விழிப்புணர்வையும் இசை ஆர்வத்தையும் தூண்டியவர். மக்கள் தொலைக்காட்சியில் தொடர்ந்து 3 ஆண்டுகள் பன்னிசை நிகழ்ச்சிகளை நடத்திய பெருமைக்குரியவர். 150க்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகளை பல்வேறு ஆய்வரங்கங்களுக்காக படைத்தளித்தவர். தமிழ் இசை மாமணி விருது, தமிழ் திணை விருது, கு சின்னப்ப பாரதி விருது, தொல்காப்பியர் விருது, அருணாச்சல கவிராயர் விருது, இலக்கிய செம்மல் விருது உள்ளிட்ட 14 விருதுகளுக்கு சொந்தக்காரர். முத்தாய்ப்பாக முன்னாள் குடியரசுத் தலைவர் திருமதி பிரதிபா பாட்டில் அவர்களிடம் தேசிய விருது பெற்றவர். இடரினும் தளரினும் இமை போல அவரை காத்து ஈடற்ற இணையராய் விளங்கி வரும் மன்னம்பந்தல் கல்லூரி தமிழ் உயராய்வுத்துறை தலைவர் பேராசிரியர் ஐயா சு தமிழ்வேலு ஐயாவுடன் இணைந்து பல்வேறு சமூக பணிகளை தொடர்ந்து களம் கண்டு வருபவர் இசை அரசி அம்மா ராச கலைவாணி அவர்களுக்கு தாய்மொழி காவலர் விருது வழங்குவதில் மயிலாடுதுறை தமிழ்ச்சங்கம் பெருமை கொள்கிறது. விருதினை வழங்கும் பொருட்டு அழைக்கப்படுகிறார் மயிலாடுதுறை தமிழ்ச்சங்கத்தினுடைய நிறுவன தலைவர் அவர்கள்.